அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, விவாகரத்து ஏன் ஏற்படுகிறது, விவாகரத்து ஆக இருப்பதை ஜாதகத்தின் மூலம் நாம் கண்டறிய முடியுமா என்பதை பார்க்கலாம். பொதுவாக எந்த ஒரு ஜாதகத்திலும் திருமணம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவகம், 7ஆம் பாவகாதிபதி நல்ல நிலைமையில் அமர்ந்திருக்க வேண்டும். பொதுவாக விவாகரத்து ஆகும் ஜாதகங்களை நாம் எடுத்துக்கொண்டோமேயானால், லக்னத்திற்கு 2ஆம் இடம், லக்னத்திற்கு 7ஆம் இடம், லக்னத்திற்கு 8ஆம் இடம், லக்னத்தோடு பாவகிரகம் சம்பந்தம் பெறுவது, அல்லது 7ஆம் அதிபதி 6, 8, 12 மறைந்து அசுபரோடு கூடுவது, நீசமாவது, இது போன்ற அமைப்புகளில் திருமண வாழ்க்கை சிறப்பை தராது என்பதை நாம் பார்க்கிறோம். நிறைய ஜாதகங்களை பார்க்கிறோம். பொதுவாக 7ஆம் அதிபதி துர்ஸ்தானத்தில் இருப்பது நல்ல பலனை செய்வதில்லை. 2இல் சனியோ, 2இல் ராகுவோ, அல்லது 7இல் சனியோ, 7இல் ராகுவோ அமர்ந்து இருக்கும் பட்சத்தில், 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் லக்னத்தோடு அசுபகிரகம் சம்பந்தப்படும் பட்சத்தில், லக்னத்தோடு, உதாரணத்திற்கு லக்னத்தோடு ஆதிபத்திய அசுபகிரகமான 8ஆம் அதிபதியோ அல்லது 6ஆம் அதிபதியாக வரும் பாவகிரகமாக வருகின்ற சனி பகவானோ லக்னத்தில் அமரும் பொழுது, இங்கே லக்னத்தையும் கெடுத்து 7ஆம் இடத்தையும் கெடுத்து திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். 2இல் சனி, 7இல் செவ்வாய், அல்லது 2இல் செவ்வாய், 7இல் சனி அல்லது ராகு, ஒட்டுமொத்த பாவகிரகங்கள் 2, 7ஆம் இடத்தோடு சம்பந்தம் பெறும் பொழுது நிச்சயமாக திருமண வாழ்க்கை பிரிவில் ஏற்படுகின்ற ஒரு அமைப்பாக நாம் காண்கிறோம். 5ஆம் அதிபதி குருவும் 5ஆம் அதிபதியும் கெட்டிருந்தாலும் இங்கு திருமணம் புத்திர பாக்கியம் ஏற்படாத ஒரு காரணத்தினால் திருமண முறிவு ஏற்படுகிறது. சுக்கிரன் கெட்டு அசுபரோடு இணைந்திருக்கும் பட்சத்திலும் இங்கே திருமண வாழ்க்கை பாதிப்பை தருகிறது. எனவே ஒரு ஜாதகத்தில் லக்னத்தோடு 1, 2, 7, 8ஆம் ராசிகள் அசுப கிரகங்கள் ஒரு சேர 1, 7, 2, 7, 8ஆம் 1, 2, 7, 8ஆம் பாவங்களோடு மிகவும் நாம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது 2, 7. இந்த ஏதோ ஒரு பாவத்தில், அதாவது 7ஆம் பாவத்தில் மட்டுமோ அல்லது 2ஆம் பாவத்தில் மட்டுமோ ஒரு பாவகிரகம் மட்டும் அமர்ந்திருக்கும் பட்சத்தில் பெரும் பாதிப்புகள் எதுவும் ஏற்பட்டு விடுவதில்லை. ஒரு சேர 2, 7இல் பாவகிரகங்கள் அமரும் பொழுது சுபர் தொடர்பு இல்லாத பட்சத்தில் அந்த திருமண வாழ்க்கையானது நிச்சயமாக ஒரு நட்பலனை கொடுப்பதில்லை. எனவே 1, 2, 7, 8 5ஆம் பாவகம், 5ஆம் பாவாதிபதியின் நிலைமை இங்கே நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். பொதுவாக குரு குழந்தை பாக்கியமும் குருவும், குழந்தை பாக்கியம் ஒரு ஜாதகத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்ற 5ஆம் அதிபதி குரு, சுக்கிரன், இது போன்ற அமைப்புகளை பார்க்க வேண்டும். ராசிக்கு 7ஆம் இடமும் ஒரு நல்ல நிலைமையில் அமர வேண்டும். இங்கே 7ஆம் அதிபதி ஓரளவு நல்ல ஸ்தானத்திலாவது அமர்ந்திருக்க வேண்டும். 7ஆம் அதிபதியை விட 11ஆம் அதிபதி லக்னத்தோடு தொடர்பு கொள்வதோ, அல்லது 11ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்வதோ, 11ஆம் அதிபதி லக்னாதிபதியோடோ லக்னத்தோடோ தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் அவர்களுக்கு 2, 7, 7ஆம் பாவங்கள் கெட்டிருக்கும் பட்சத்தில் 2ஆம் திருமணமானது நிச்சயமாக நடக்கிறது. முதல் திருமணம் விவாகரத்து ஏற்பட்டு 2ஆம் திருமணம் உறுதியாகவே நடக்கிறது. எனவே ஆதிபத்திய 7ஆம் அதிபதியான எந்த லக்னத்திற்கும் 7ஆம் அதிபதி துர்ஸ்தானம் ஏறி இருப்பது நல்ல பலனை செய்வதில்லை. துர்ஸ்தானம் ஏறி இருக்கும் பட்சத்தில் ஒரு சுபர் பார்வை பெறுவது, வீடு கொடுத்தவன் நல்ல நிலைமையில் இருப்பது, இது போன்ற அமைப்புகளில் நல்ல பலன்களை கொடுக்கும். திருமணம் நல்ல ஒரு அமைப்பில் சிறிய சண்டை சச்சரவோடு இருந்தாலும் பெரும் பாதிப்பு இல்லாத வண்ணம் திருமண வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும். எனவே அடுத்தபடியாக புத்திர பாக்கியம் என்பது திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற ஒரு விதமாக இருக்கும். இங்கே லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, ஆயுள் ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்தை கூறுவதன் மிக முக்கியமான காரணம் இங்கே ஆயுள் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் என்பதாகும். 5ஆம் இடம் என்பது புத்திர பாக்கியம். ஒரு ஜாதகத்தில் புத்திர பாக்கியத்தை கொடுக்கின்ற மற்ற கிரகங்கள் சுக்கிரன், குரு, 5ஆம் அதிபதி, குருவின் பார்வை, குருவின் நிலை, இது போன்ற அமைப்புகளும் புத்திர பாக்கியம் ஒரு ஜாதகத்தில் ஏற்படவில்லை என்றாலும் அவர்களுக்கு விவாகரத்து ஏற்படுகின்ற ஒரு அமைப்பாகவும் இருக்கும். எனவே திருமண வாழ்க்கை என்பது
1, 2, 7, 8ஆம் பாவங்களின் நிலைமை, 5ஆம் அதிபதியின் நிலைமை, குரு சுக்கிரன் நிலைமை, இது போன்ற அமைப்பு மிகவும் உன்னிப்பாக கவனித்து இறுதியாக 11ஆம் அதிபதி இங்கே ஆதிபத்திய நன்மையை கொடுத்தாலும் 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு தொடர்போ அல்லது லக்னத்தோடு தொடர்போ லக்னாதிபதிக்கு தொடர்போ இருப்பது நல்ல பலன்களை செய்வதில்லை. ஒரு சேர 6, 8, 12ஆம் அதிபதிகளின் தொடர்பு 7ஆம் அதிபதிக்கு வருவதும் இங்கே திருமண முறிவை ஏற்படுத்தி கொடுக்கிறது. 6, 8, 12ஆம் அதிபதி லக்னத்திற்கோ 2ஆம் இடத்திற்கோ 7, 8ஆம் இடத்திற்கோ 6, 8, 12 அதிபதிகளின் இணைவோ அல்லது சேர்க்கையோ அல்லது 6, 8, 12 அதிபதி நட்சத்திரத்தில் அமர்வோ இது நல்ல பலன்களை தருவதில்லை. எனவே லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருந்து இங்கே 11ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியை விட வலுத்து இங்கே லக்னத்தோடோ லக்னாதிபதியோடோ தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் கட்டாயமாக ஜாதகருக்கு முதல் திருமணம் விவாகரத்து ஏற்பட்டு 2ஆம் திருமணமானது ஏற்படுகிறது. எனவே மிகவும் உன்னிப்பாக ஒரு ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கும் பொழுது மிகவும் தெளிவாக இத்தனை பாவங்கள் இத்தனை காரகிரகங்களை பார்த்து நாம் இணைக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.